வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ப ரொம்ப நாளா வீடியோ போடல. ஸோ இன்னிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோகள் வரும். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு அக்பர், பீர்பல் கதைய பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அக்பருடைய புகழ் எல்லா இடத்துலயுமே பரவி இருந்துச்சு. அக்பர்னா மிகப்பெரிய பேரரசர் அப்படின்ற ஒரு பயம் மக்களுக்குள்ளேயே இருந்துச்சு. சுத்தி இருக்கிற நாட்டுல இருக்கவங்களுக்கும் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் அக்பர் வீதியில் நடந்து போனாலே மக்கள்லாம் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்களாம். அக்பர் கிட்ட சரியா பேசவும் மாட்டேங்கிறாங்களாம். அதனாலேயே அக்பர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மாறு விஷயத்துல போய் எல்லார்கிட்டயும் பேசி பழகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாராம். ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசரா அவர் போய் ஊரை சுத்தி பார்க்கறத விட ஒரு சாதாரண மனிதனா போய் எல்லார்கிட்டயும் பேசி பழகி அப்புறம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்தா நாடு நடப்பு நல்லா தெரியும்ல அப்படின்னு அவர் யோசிச்சாராம். தான் நினைச்சத அப்படியே பீர்பால் கிட்டயே சொன்னாராம். பீர்பால் என்ன சொன்னாராம், ரொம்பவே நல்லது அரசே, ஆனா நீங்க போகும்போது கூட ஒன்று ரெண்டு காவலாளிகளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பர் சொன்னாராம், என்ன நினைச்ச, நான் எவ்வளவு பெரிய பேரரசர், எனக்கு எதுக்கு காவலாளி, என்ன யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாராம். இல்ல யாராவது திருடங்க எது வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பீர்பல் சொன்னாராம். அதுக்கு அக்பர் என்ன சொன்னாராம், திருவிழாங்களா, திருவிழாங்களா வந்தா என் வாள் எடுத்து அவங்கள அப்படியே குத்தி கிழிச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யாரு, அக்பர், இந்த பேரரசர் அப்படின்னு சொன்னாராம். ஓ, அக்பர் பேரரசர், இது எல்லாமே நம்ம அரண்மனைக்குள்ள நீங்க உங்க மாறு வேஷத்துல இல்லாத போதுதான். ஆனா நீங்க ஒரு தடவை மாறு வேஷத்தோட நீங்க ஊருக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண மனுஷன். அங்க உங்களுக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்போ அதுதான். இப்ப சொல்லுங்க, உங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமா அப்படின்னு பீர்பல் கேட்டாராம். ஆஹ் இந்த மாதிரி அறிவுரை எல்லாம் மத்தவங்க கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லாத, நான் பாரு போயிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னாராம். பீர்பாலும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அக்பரும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போனாராம். ஊருக்குள்ள போயிட்டு எல்லார்கிட்டயும் நல்லாவே பேசி பழகினாராம். அவருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சாம். எல்லார்கிட்டயும் போயிட்டு அக்பர் பத்தி விசாரிச்சாராம். நீங்க இந்த அக்பர் பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த அக்பருடைய ராஜ்யத்துல இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க, அக்பர் ஒரு பேரரசர் இல்லையா, அவருடைய பெருமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாராம். அவர் என்ன நினைச்சாரு, மக்கள் நம்மளை பத்தி ஆஹோ ஓஹோன்னு பேசுவாங்கன்னு. ஆனா அதுக்கு அப்படியே உள்டாவா நடந்துச்சான். மக்கள் அக்பர் நல்ல மனிதர் தான், அவரு நாட்டை நல்லா நடத்துறாரு தான், ஆனா அவரு பேரரசர், அவர் மிகவும் வலிமை வாய்ந்தவர், இப்படிலாம் சொல்றது கொஞ்சம் ஒத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதுவே அவருக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சாம். சரி இருந்தாலும் நம்ம மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது எப்படி மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாராம். அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவரை பின்தொடர்ற மாதிரி இருந்துச்சாம். அவரு யாரா அது நம்மள பின்தொடர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாராம். யாரும் பின்னாடி தொடர்ந்து வரலையாம். சரி கொஞ்ச தூரம் போனாராம். இப்ப நல்லாவே தெரிஞ்சுச்சான் யாரோ தன்னை பின்னால இருந்து தொடர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒரு தடவை திரும்பி பார்த்தாராம். அங்க ஆள் நிக்கிறதுக்கான தடயமே இல்லாத மாதிரி இருந்துச்சாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாராம். இப்ப நல்லாவே தெரிஞ்சுச்சா பின்னாடி ஆள் வர்றது. உடனே அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாராம். அங்க ஒரு நிழல் மாதிரி தெரிஞ்சுச்சான். சரின்ட்டு அவரும் கொஞ்ச தூரம் முன்னாடி போனாராம். இப்ப அந்த உருவம் அவர் பின்னாடியே வந்துச்சான். இன்னும் கொஞ்ச தூரம் போனாராம், அவர் பின்னாடியே வந்துச்சான். இதுக்கப்புறம் அக்பருக்கு பொறுமை இல்லை. அவரு வேகமா கத்தி எடுக்க தன் கைகளை அந்த உரைகிட்ட கொண்டு போனாராம். அந்த உருவமும் இவர மாதிரியே கத்தி எடுக்க கைகளை உரைகிட்ட கொண்டுட்டு போச்சான். இது பார்த்த உடனே அக்பருக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சான். அவர் இன்னும் 2 அடி முன்னாடி எடுத்து வச்சாராம். அந்த உருவமும் 2 அடி முன்னாடி எடுத்து வச்சுச்சான். இதுக்கு மேல பொறுமை இருந்த அக்பர் முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு 4 அடி முன்னாடி நடந்துட்டு அப்படி பின்னாடி திரும்பி அந்த உருவத்துக்கிட்ட ஓடி வந்தாராம். அப்புறம் பார்த்தா அவனும் அக்பரை கொல்ல வந்தவன் மாதிரி தெரியல. அவன் ரொம்ப சாதாரண மனிதன் தான் இருந்தானா. இவரு உடனே போயிட்டு கோவத்தோட கேட்டாராம், யாரு நீ அப்படின்னு, உன் பேர் என்ன அப்படின்னாராம்.
நான் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பேர் இல்ல அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம். உடனே அக்பருக்கு கோவம் வந்துருச்சாம். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன்னை பத்தி கேட்டா பதில் சொல்லு. அதை விட்டுட்டு ரொம்பவும் திமிரா பேசுற. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மனிதர் சொன்னாராம், உண்மையால் தாங்க சொல்றேன், எனக்கு பேர் இல்ல அப்படின்ட்டு. சரி, நீ எங்க வசிக்கிற அப்படின்னு கேட்டாராம். நான் எங்கேயும் வசிக்கல அப்படின்னு சொன்னாராம். திருப்பி அக்பர் கேட்டாராம், சரி உன்னுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டாராம். எனக்கு தொழிலும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அக்பருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சான். யாரா இவன் என்ன கேட்டாலும் எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு பதில் சொல்றான், இவன் மட்டும் எப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம். அதுக்கப்புறம் உடனே அந்த ஆளு அக்பரை பத்தி கேட்டாராம், நீங்க யாருன்னு சொல்லிட்டு. அக்பர் உடனே கைகளை விரிச்சு, நான் தான் அக்பர், பேரரசர் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாராம். இதை கேள்விப்பட்ட அந்த ஆளு சிரின்னு சிரிச்சாராம். அக்பர் உடனே ஏன் சிரிக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். இல்ல, நீங்க அரசரா நான் நம்பணுமா அப்படின்னு. உடனே அக்பர் தன்னோட கையில இருந்த முத்திர மோதிரத்தை காட்டி, இங்க பாரு, நான் தான் அரசர், இந்த முத்திர மோதிரத்தை பார்த்தா உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த ஆளு அக்பர் கையில இருந்த முத்திர மோதிரத்தை தர சொல்லி கேட்டாராம். நான் பாக்குறேன், அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அக்பரும் அந்த மோதிரத்தை அந்த ஆளுடைய கையில கொடுத்தாராம். அதை வாங்கின அந்த ஆளு அடுத்த நிமிஷமே அதை தன்னுடைய சட்டப்பையில போட்டுக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாராம். அவரை துரத்திக்கிட்டு அக்பரும் ஓடினாராம். அந்த ஆள் வேகமா ஓட ஓட அக்பரும் பின்னாடியே துரத்திட்டே ஓடினாராம். போகும்போது பக்கத்துல ஆள் நடமாட்டம் இருக்கு, அதை பார்த்துட்டு அக்பர் என்ன சொன்னாராம், இந்த பாருங்க அந்த ஆள் தான் திருடன், என்னுடைய மோதிரத்தை திருடிட்டு ஓடுறான், எல்லாம் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அங்க பக்கத்துல இருந்த ஆளுங்கெல்லாம் அந்த மோதிரத்தை பிடிக்கிறதுக்காக வேக வேகமா ஓடினாங்களாம். போயிட்டு அந்த ஆளையும் பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சிட்டு எல்லாரும் அந்த ஆளை பிடிச்சிட்டு கேட்டாங்களாம், ஏண்டா திருட்டு பையலே, எங்கடா ஓடுற மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. யாரப்ப திருட்டு பையனேன்னு சொல்ற? நான் தான் மன்னர் அக்பர், பேரரசர் அப்படின்னு சொன்னாராம். இது எப்படி நம்புறது அப்படின்னு மக்கள் கேட்டதுக்கு அவன் கையில இந்த முத்திர மோதிரத்தை காமிக்கவும் மக்கள் எல்லாம் அவர் தான் அக்பர்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை வணங்கி வழியனுப்பிச்சு வச்சிட்டாங்களாம். உடனே அக்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அந்த கூட்டம் இப்ப அப்படியே அக்பர் பக்கம் திரும்பிச்சான். அதாவது அந்த ஆளு அக்பர்னு சொல்லி பொய் சொல்லிட்டாரு. இப்ப யாரு பொய்யானவர்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்க? இந்த பக்கம் இருக்கிற அக்பர் தானே. அந்த கூட்டம் அப்படியே அக்பர் பக்கம் திரும்பிச்சான். உடனே அக்பர் வேகமா தன்னுடைய அரண்மனைக்கு ஓடி வந்துட்டாராம். ஓடி வந்துட்டு தன்னுடைய மாறு விஷயத்தை எல்லாம் கிளச்சிட்டு தான் அவரு கொஞ்சம் நிம்மதியா வெளில வந்தாராம். இருந்தாலும் அந்த திருட்டு பையனை பிடிக்கணும் அப்படின்னு அக்பர் நினைச்சாராம். அதனால தன்னுடைய காவலர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை சொல்லி அனுப்பிச்சாராம். அந்த ஆளுடைய அடையாளங்கள் எல்லாமே பார்த்து சொல்லி அனுப்பிச்சாராம். இப்படி தன்னுடைய காவலர்களை அந்த திருடனை தேட அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய சிம்மாசனத்துக்கு வந்தாராம். அதுல ஒரு பெட்டி இருந்துச்சான். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள மோதிரம் இருந்துச்சான். உடனே அக்பருக்கு ரொம்ப பெருமையா, இந்த திருடன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டான், இப்ப பாரு நான் தான் உண்மையான அக்பர்னு தெரிஞ்சோன்னே மோதிரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா நினைச்சாராம். அப்புறம் அந்த மோதிரத்துக்கு அடியில ஒரு சின்ன கடிதம் இருந்துச்சான். ஓ, இவன் மன்னிப்பு கடிதம் வேற எழுதி வச்சிருக்கான், நம்ம இவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு. சரி, என்னதான் மன்னிப்பு கேட்டுருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து படிச்சாராம். படிச்ச உடனே, மன்னா, நான் உங்களை ரொம்பவுமே நேசிக்கிறேன், உங்களை நான் தனியா விடக்கூடாது அப்படின்னு எவ்வளவு சொன்னேன், ஆனா நீங்க தான் கேட்கல. இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு நிலைமை என்னாச்சு. எப்பயுமே உங்களுக்கு கத்தி உதவாது, கொஞ்சம் புத்தியும் உதவணும். நீங்க கத்தி மட்டுமே நம்பியிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்ப புத்தியும் உபயோகப்படுத்துங்க. இப்படிக்கு பீர்பால் அப்படின்னு எழுதியிருந்ததான். இதை படிச்ச உடனே அக்பருக்கு புரிஞ்சிருச்சான். ஏன்னா அந்த மாறு வேஷத்துல வந்த ஆள் வேற யாரும் இல்ல, பீர்பால் தான். தனக்கு இதை புரிய வைக்க தான் அவருடைய வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவருடைய அறிவு கூர்மையை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டாராம் நம்ம அக்பர்.